என் இனிய தமிழ் மக்களே, 6 பிள்ளைகளை பெற்று மரம் ஏறும் வேலைக்கு சென்று வளர்த்து ஆளாக்கி திருமணம் செய்து வைத்த பின் அந்த 6 பிள்ளைகளும் கைவிட்டு விட வயதான காலத்தில் பார்க்க ஆளில்லாமல் பல ஆண்டுகளாக மனைவி நோயில் படுத்த படுக்கையாகி உடல் முழுவதும் புண்ணுடன் விடிய விடிய கத்தி கதறுவதை பொறுக்க முடியாமல் 90 வயதான கணவன் 2 கண்களும் பார்வை பறிபோன நிலையில் தட்டு தடுமாறி கத்தியை எடுத்து தவழ்ந்து சென்று மனைவியின் கழுத்தை அறுத்து கருணை கொலை செய்துவிட்டு வீட்டின் முன் கதவில் சாய்ந்து விடிய விடிய அழுத அந்த காட்சி உலகம் இதுவரை கண்டிராத காட்சி. மரண வேதனையை விட கொடியது மனவேதனை. அந்த 6 பிள்ளைகள் மட்டுமல்ல, வயதானவர்களை பார்க்காத எந்த பிள்ளைகளாகட்டும் மருமகளாகட்டும் அந்த பாவம் இறுதி காலத்தில் அவர்களையும் சுற்றி வந்து நிற்கும். மரம் போல் என்னை நீ